இந்த கோயிலோட உண்மையான பேர் ராஜராஜேஸ்வரம். ராஜராஜ சோழன் கோயில், திராவிடியன் ஆர்கிடெக்சர். இதில் ஃபர்ஸ்ட் 2 இருக்குது, 2 கோபுரங்கள். முதல் கோபுரத்துக்கு பேர் கேரளந்தகன், 2வது கோபுரம் ராஜராஜன் கோபுரம். இந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. அது உலக பாரம்பரிய சின்னம் சர்டிஃபிகேட். நமக்கு எப்போ கிடைச்சதுன்னா 1980s கிடைச்சது. இவர் பையன் கோயிலிருந்து 80 கிலோமீட்டர் கங்கை கொண்ட சோழபுரம் 2004 யுனெஸ்கோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தாராசுரம் கும்பகோணத்தில் இருக்கு. அதுக்கும் 2004 கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு வரலாம். இது ஒரு சிவன் கோயில். எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னாலும் ஆகமோதிப்படி 3 உறுப்புகளை பார்ப்பீங்க. ஒன்று தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிற தாமரை மரம், 2வது நந்தி, 3வது கொடிமரம். இந்த 3 உறுப்புகளும் கண்டிப்பா எல்லா சிவன் கோயிலையும் பார்க்கலாம். அதுதான் ஆகமோதி. பலிபீடங்கிறது சாக்ரிஃபைசிங் பிளேஸ். 2வது நந்தி, பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு விலங்கு மாதிரி இருக்கு. இது விலங்கு கிடையாது, மனித உயிர், ஜீவாத்மா. உள்ள இறைவன் இருக்கார், பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் சேரக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு ஆலயம். ஆன்மா லயக்கக்கூடிய சேரக்கூடிய ஒரு இடம் இது. இந்த நந்தி ஒரே கல்லு, கருங்கல், 25 டன் இடம். இதை யார் கட்டுறாங்கன்னா நாயக்கமார் செய்யலாம், சோழன் கிடையாது. கோயில் எப்படி கட்டினாங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இங்க எல்லாமே எப்படி கட்டியிருக்காங்கன்னா சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். ஒரு கல் இன்னொரு கல் 2 லாக் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதே டெக்னிக்கை சென்ட்ரல் அமெரிக்கால ஆஸ்டெக்னு சொல்லுவாங்க. இந்த கல்லுக்கு இந்த ஊர்ல வேலை கிடையாது. 60 கிலோமீட்டருக்கு அந்த புதுக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. உருளக்கூடிய கட்டையை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவாங்க. நான் சொன்ன சில வார்த்தைகள் இந்த கோயில் கட்டுவதற்கு 1000 யானைகளையும் 5000 குதிரைகளையும் 1,30,000 டன்ஸ் ஆஃப் கருங்கற்களையும் 1,00,000க்கும் குறையாத வேலையாட்களையும் பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதுக்கு 2க்கும் பேர் கோபுரம், அதுக்கு பேர் கோபுரம் கிடையாது, விமானம். விமானங்கிறது ஏரோப்ளைன். இது கடவுளுடைய ஆகாய விமானம். இங்கே தான் இறங்குறாரு, இங்கே தான் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இதுதான் இதுக்கு அர்த்தம். 216 அடி உயரம், எல்லாமே கருங்கற்கள். 13 அடுக்குகள் இருக்கு. 2 வால் சப்போர்ட்டட், ஃபவுண்டேஷன் 6 feet. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ். உலகத்திலே மிகப்பெரிய சிவலிங்கம் உள்ள இருக்கிறது. இதுவும் கங்கை கொண்ட சோழபுரம். இது அப்பா கோயில் 18 அடி மொத்தம். பையன் கோயில் 18.3 இன்ச்சு மட்டும் கூட. இப்போ சிவலிங்கம் பெருசு, டோர் சின்னது. இப்பதான் சிவலிங்கத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருக்கீங்க. கதவு சின்னது. முதல்ல சிவலிங்கத்தை தரையில வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விமானத்தை செய்யறாங்க. அது மாதிரி செய்யலாமா? செய்யலாம். இந்த முறைக்கு போது மகுடாகம். மகுடாகம் எப்படி? இப்போ இதுதான் சிவலிங்கம் தரையில வச்சாரு. சுத்தி பசில் டெக்னிக் என்னன்னு தெரியும். பசில் டெக்னிக் சுத்தி கல்லு போடுறாங்க. பசில் டெக்னிக் மண்ணால டைட்டா பேக் பண்றாங்க. உள்ள மட்டும் கிடையாது, வெளியிலையும் டைட்டா பேக் பண்றாங்க. கல்லு மேலே 100 ரூபா கல்லு போடுறான், உள்ளேயும் மண்ணு வெளியிலையும் மண்ணு. கல்லு மேலே 100 ரூபா கல்லு போடுறான், உள்ளேயும் மண்ணு வெளியிலையும் மண்ணு. இது மாதிரி உயர்ந்துகிட்டே போகுது. அதுக்கு ஒரு படம் காமிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கு, அதை சுத்தி மண், அதை சுத்தி கல், அதை சுத்தி மண். இந்த சர்க்குலராம் இது வரைக்கும் இருந்தது எடுத்திருக்க மாதிரி காமிச்சிருக்கு. இதுக்கு பேரு சிகரம்னு பேர். மேல பாருங்க, பந்து போல ஒரு அமைப்பு இருக்கு. சிகரம் ஒரே கல்லு, கருங்கல்லு, 81 டன். 81 டன் இடையில அந்த கல்லை கொண்டு எப்படி மேல வச்சிருப்பாங்க? 1016 வருஷம் ஆகும். இன்ஜினியர் கிடையாது, மிஷினரி கிடையாது, ரோடு கிடையாது. இந்த ஒரு கல்லுக்காக செப்பரேட்டா ஒரு ரேம்ப் ஒன்று போடுறாங்க. இதான் ஹிஸ்டோரி சேனல். இதுலயே நான் தான் டிசைன் பண்ணேன். இது பாருங்க, 7 கிலோமீட்டருக்கு மண் சால் உருளக்கூடிய கட்டையை வச்சு அது மாதிரி கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்லை உத்து பாருங்க. அது பிளைன்ஸ் வரும். இதை நீங்க வச்ச அப்புறம் தான் சிற்பம் மாறும். மண் எடுக்கிறான், அதுலேட்டு சிற்பம் செய்யறான். மண் எடுக்கிறான், அதுலேட்டு சிற்பம் செய்யறான். மண்ணெல்லாம் எடுத்து முடிக்கிறான், சிற்பமும் செஞ்சு முடிக்கிறான். இதற்கான டெக்னாலஜி அவனுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஈஜிப்து பிரமிடுகள். மேல பாருங்க ஒரு மெட்டல் போர்ஷன் இருக்குது. இது பேர் கலசம்னு பேர். 12 அடி உயரம். 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியாது. உள்ள பாத்தீங்கன்னா 10 மூட்டை வரகு இருக்கு. மில்லட்டுன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஏன் வரக உள்ள வச்சிருக்கோம்? நம்ம அரிசி உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது எது? வரகு தான். ரைட்டுங்களா? இது சீட் ரிசர்வயர். 3 மாதம் தொடர் மழை, பூமியெல்லாம் நீர் நிரம்பி பூமியில இருக்கக்கூடிய விதைகள்லாம் அழுகி போயிடும். அப்ப அங்க இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு வந்து விவசாயம் பண்ணுவாங்க. முதல் காரணம். 2வது காரணம், அந்த விதையின் வாழும் காலம் 12 வருடங்கள். 12வது வருஷம் கம்பல்சரி அந்த கலசத்தையே இங்க கொண்டு வந்துருவாங்க. வீரியம் இருந்த விதைகளை பூரா கொடுத்து புது விதைகளை நிரப்பி திருப்பி கொண்டு அதே இடத்துல வச்சு அதுக்கு மேல கங்கை நீர் ஊத்துறாங்க. இதுக்கு பேரு மகா கும்பாபிஷேகம். ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறோம்னா
உள்ள இருக்கக்கூடிய விதையின் வாழும் காலம் 12 வருடங்கள். இங்கு மட்டும் கிடையாது, உலகத்திற்கு அத்தனை சிவன் கோயிலையும் இந்த வழக்கம் இன்னைக்கும் உண்டு. இடி மின்னலால் ஏற்படக்கூடிய சக்தியை உள்ள இருக்கக்கூடிய விதைகள் தனக்குள்ள ஈர்த்து இடி தாங்கியா செயல். அதனால இங்க 100 கிலோமீட்டருக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. சூரியனோட கதிர்கள் பாருங்களேன், இது வழியா நேர கர்ப்பகிரகத்துக்கு. அதனாலதான் we rush to go to கர்ப்பகிரகம் to get the positive energy. ராஜராஜ சோழனுடைய சிலை இதை பாருங்க, பெயிண்டிங்ல உள்ள இருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற காய் இது. இதே காய் 3rd BC எப்படி இருக்கு, சேஞ்சிங். இதுதான் அந்த சுவரில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். 9ஆம் நூற்றாண்டு தமிழ். இப்போ இறைவனை பத்தி பார்ப்போம். எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் தென்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, வடபுறம் சண்டிகேஸ்வரர் இருப்பாரு, பின்புறம் பாத்தீங்கன்னா லிங்கோத்வர். இதுல இருக்கிறது அப்படியே தான் எல்லா கோயிலையும் இருக்கும். இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ். இஷ்டத்துக்கெல்லாம் கோயில் விக்கிரகங்கள் வைக்க முடியாது. சரி, இப்போ இறைவனை 3 வழியில வழிபடுறோம். ஒன்று உருவ வழிபாடு, உருவமற்றது, அருவுருவம். உருவங்கிறது மனுஷன் மாதிரியே கண்ணு காது முக்கெல்லாம் வச்சு ஒரு சிலை செஞ்சு வணங்கினா அது உருவ வழிபாடு. உருவமற்றங்கிறது கண்ணை 2 மூடிக்கங்க, ஒண்ணுமே இல்லை, சூனியத்தை வழிபட்டோம்னா உருவமற்றது. அருவுருவங்கிறது என்ன, எனக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, இதுக்கு பேர் மட்டும் நம்ம கொடுக்குறோம் லிங்கம்னு. லிங்கம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை, 2ஆ பிரியும். லிங்கம், லிங்னா ஒடுங்குதல், கம்னா உற்பத்தி. அது என்ன ஒடுங்குதல், அது என்ன உற்பத்தி? டாப்ல ஒரு வேப்ப மரம் ஒன்று, பில்டிங் மேல பெரிய மரம், வேப்ப மரம், அந்த இடத்துல அது உண்டு பண்ணக்கூடிய விதையை பாருங்க, சிறிய விதை. சிறிய விதை மிகப்பெரிய மரத்தை உண்டு பண்ணுகிறது, பெரிய மரம் சிறிய விதையை உண்டு பண்ணும். சரிங்களா? இப்படி கற்பனை பண்ணுங்க, அந்த விதை வளர்ந்து மிகப்பெரிய மரமா மாறி அந்த மரம் 1 கோடி இலைகளை கொடுத்துருக்கு. நான் எண்ணிட்டேன், இந்த 1 கோடி இலைகளும் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? அந்த விதை இல்லை. அதான் சார் கான்செப்ட். இதை பத்தி என்னென்னமோ இன்டர்பிரேஷன்லாம் சொல்றான். இதான் பிக் பேங் தியரி சொல்றான் பாருங்க. In a single point, expanding, it will become a single point. இது ஒரு விஞ்ஞான உண்மை. இதை பத்தி தவறா தெரியாம சொல்றாங்க. அதை பாருங்க, இந்த லிங்கம் 18 அடி உயரம் உடையது. புரியுதுங்களா? உந்துதல் உற்பத்தி 18 அடி உயரம் இங்கேருந்து இது வரைக்கும். இதுக்கான கல்லு மத்திய பிரதேசத்துல நர்மதை ஆற்றங்கள்லயும் கொண்டு செஞ்சிருக்காங்க. பொதுவா நர்மதை ஆற்ற கல்லை வச்சு சிவலிங்கம் செய்வாங்க. பொதுவா நேபாள் போங்க, சாலிகிராம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கண்டகின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கரையில கூட கல்லை பயன்படுத்தி விஷ்ணு சிலைகள் செய்வாங்க. புரியுதுங்களா? அடுத்தது இந்த சிவலிங்கத்துக்கு மேல 3 போற, இப்படி போறாங்க நித்தியில பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு. லிங்கத்துக்கு மேல ஒரு 5 தலை பாம்பு இருக்கு, 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுவா நம்ம பார்க்கக்கூடிய சிவலிங்கம் இப்படிதான் இருக்கும். இந்த பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது வந்து மரத்தின் வேர் போன்ற ஒரு பகுதி. மரத்தின் வேரை நம்ம பார்க்க முடியாத, நான் கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் அதோட வரவு. 3 பகுதி. இது பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ரபாகம் எழுதியிருக்கோம், போட்டோ எடுத்து. இப்போ இது வந்து சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம். வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு வணங்கலாம். ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த மாதிரி 3 பகுதியோட கிடைக்கும். பூஜை ரூம்ல இதை வச்சு மறைச்சிட்டு இந்த பகுதியை வடக்கு நோக்கி வச்சு நம்ம ஒர்ஷிப் பண்ணலாம். சிவலிங்கம் இருக்கு, உள்ள போய் சாமி கும்பிடலாம். சுத்தி நிறைய சிற்பங்கள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி, வீரபத்திர, சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர், நடராஜர், திரிபுராந்தர், காலகாலமூர்த்தி, பிச்சாடனர், இப்படி 64 சிவரூபங்கள் இருக்கு. இந்த 64 சிவரூபங்களை விட்டுட்டு ஏன் சிவலிங்கத்தை வணங்கணும்? சிவலிங்கத்தை வணங்குறதுக்கும் மூர்த்திகளை வணங்குறதுக்கும் விக்கிரகங்களை வணங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க ஒரு சிவலிங்கத்தை வணங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? 64 பேரையும் நான் வணங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப தனித்தனியா போய் நான் படிப்பு வேணும்னு சொல்லிட்டு சரஸ்வதி வணங்குறதும், செல்வம் வேணும்னு சொல்லி லட்சுமி வணங்குறது வேண்டியது கான்செப்ட். ஒரு அருமையான கான்செப்ட் பாருங்க. இதை எடுத்துங்க போட்டோம். கோயில் அண்ட் சர்ச்சஸ் எல்லாம் இந்த பேசிஸ் எல்லாம் கட்டுவாங்க, நம்ம மெசேஜ் கட்ட முடியாது. இப்போ மனித உடல் மாதிரியே அருமையான கான்செப்ட். நம்ம வீடு நம்ம செத்து கட்டலாம். 5 ஃப்ளோர் 10 ஃப்ளோர், 5 ரூம் 10 ரூம், வாட் எவர் யூ லைக். ஆனா தேவாலயம், கோவில்கள் நம்ம செத்து கட்ட முடியாது. மனுஷனுக்கு பிரெயின் எங்க இருக்கோ அங்கதான் கர்ப்பகிரகம், முக்கிய தெய்வம் இருக்கிற இடம். நமக்கு மனுஷனுக்கு பிரெயின் எங்க முக்கியமா இருக்கோ அது மாதிரி கழுத்துங்கிறத அர்த்தம் பண்றோம். சாமி கும்பிட்டு இறங்குவாங்க படி, அந்த படி 2 பக்கம் தான் அர்த்தம் பண்றோம். கழுது. அடுத்தது வந்து பெரிய ஹால். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுடைய நெஞ்சு, மகாமண்டபம், ப்ரேயர் ஹால், இங்கதான் ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பகுதி வந்து வயிறு. மனுஷனுக்கு வயிறு பாருங்க துடிச்சுக்கிட்டே இருக்கு, இங்கதான் டான்ஸ் பண்ணணும், நிறுத்திய மண்டபம். ஹியூமன் ஆர்கன்கிறது இங்க கொடிமரம் இங்கே இருக்கு. கால்கள்ங்கிறது இந்த இருக்கு, கோபுரங்கள். இங்க மனித உயிர் ஜீவாத்மா இருக்கு, இங்க இறைவன் பரமாத்மா இருக்காரு, மனுஷன் கோவில், கோவில் மனுஷன். ஒரு அற்புதமான கான்செப்ட். அப்ப இந்த இடத்துக்கு வர்ற மகாமண்டபம் ப்ரேயர் ஹால். இங்கிலீஷ்ல ஓம் AUM. எப்படி இதை டெமான்ஸ்ட்ரேட்? உட்காருங்க.
இந்த மந்திரத்தை சொல்லும்போது நான் நார்த்தை நோக்கி உட்காரணும். எது நார்த்து? இதுதான் எனக்கு நார்த்து. எல்லா சிவன் கோயிலும் ஈஸ்ட் பேசி. இப்போ நான் வடக்கு நோக்கி உட்கார்ந்துட்டேன். இதுதான் வடக்கு. என்னோட கால்கள் வந்து பத்மாசனம். இது இப்படி போட்டுக்கணும். கை வந்து சின்ன முடியும். நான் கண்ணை மூடிக்கிறேன். இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்ல போறேன். இது வந்து ஓம் கிடையாது. ஆ ஊ ஆரம்பிக்கும் போது ஆள ஆரம்பிப்பான், முடியும் போது உங்கள முடியும். பாருங்க. பர்ஃபெக்ட். இந்த மந்திரத்தை சொல்லுமே உடம்புல வைப்ரேஷன் இருக்கு. இது நாமளா உண்டு பண்ண மந்திரம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உலகம் இயங்கும்போது இந்த பாருங்க நம்ம கிடைச்ச மந்திரம். இது நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. வாடிக்கைல கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. வெக்கால முஸ்லீம் சொல்றாங்க பாருங்க. இதே மந்திரத்தை நாம சொல்றோம். அப்தமன் ஸ்ரீகாம்பர் சொல்லுங்க. வெரி குட் மந்திரம். 9 times இதை வந்து ஏர்லி மார்னிங் சொல்லி பார்க்கணும். அப்படியே மொல்லாம பேசிக்கிட்டே போகலாம்.